அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, 22/8/2025 அருமையான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் வெள்ளிக்கிழமை அமாவாசையுடன் சேர்ந்து வந்திருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மதியானம் 12 மணிக்கு மேலே தான் அமாவாசை ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம திருவனந்தபுரத்தில் 23ஆம் தேதி தான் நம்ம அமாவாசை பண்ணுறோம். 23ஆம் தேதி காலையில் தான் நம்ம அமாவாசை எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா அது அதிகாலையில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தசி தான் இருக்குது. 12 மணிக்கு மேலே தான் அமாவாசை வருது. அடுத்த நாள் 12 மணி வரைக்கும் அமாவாசை இருக்கிறதுனால 23ஆம் தேதி தான் நம்ம அமாவாசை இதில் நம்ம கொண்டாடுகிறோம். அமாவாசைக்கு தீர்ப்பண காரியங்கள் 23ஆம் தேதி காலையில் தான் நடைபெறும். ஸோ 22ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் இல்லை, ஆனால் 22ஆம் தேதி மாலை நீங்கள் வேங்கர துர்க்கை அம்மன் கோவிலில் வழிபாடு உண்டு. நான் கட்டாயம் அங்கே கலந்து கொள்வேன். வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை அமாவாசை வந்திருப்பது மிக மிக சிறப்பு. ஏன்னா வெள்ளிக்கிழமையில் ஒரு பௌர்ணமி வந்தது ஆடி மாதத்தில் பார்த்தோம். ஸோ அதே போல் ஆவணி மாதத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒரு அமாவாசை வந்திருக்கிறது. அதுவும் மிக மிக சிறப்பான விஷயமே. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கட்டாயம் கலந்துங்க. மதியம் 1 மணிக்கு கோபூஜை உண்டு. அமாவாசை ஆரம்பித்த பிறகு அமாவாசையிலேயே கோபூஜை நடைபெறும். வெள்ளிக்கிழமை கோபூஜை கட்டாயம் நடைபெறும். கலந்துங்க. கோமாதா அருள் பெறுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். பிற்பகல் 12:53 வரைக்கும் சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. அதிகாலை 1:45 வரைக்கும் பூசம் நட்சத்திரம், அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரம். மாலை 4:14 வரைக்கும் வரியார் நாம யோகம் இருக்கிறது. ஸோ வரியார் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி, யோகாதிபதி குரு, அவயோக நட்சத்திரம் உத்திரம், அவயோகி சூரியன், அதன் பின்பு பரீகம் நாம யோகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகாதிபதி சனி பகவான், அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதிகாலை 1:19 வரைக்கும் பத்திரை, அதன் பின்பு பிற்பகல் 12:53 வரைக்கும் சகுனி. அமாவாசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் சகுனி இருக்கிறது. அமாவாசை தொடங்கிய பிறகு சதுஸ்பாதம் கரணம் வருகிறது. எப்போவுமே அமாவாசையில் தான் சதுஸ்பாதம் வரும். ஸோ இங்கே அமாவாசையில் சதுஸ்பாதம் கரணம் வருகிறது. அதனால் வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணிக்கு கோபூஜையில் கலந்து கொள்ளுங்கள். சதுஸ்பாதம் கரணத்தில் குரு வழிபாடு செய்கிறவங்க செய்யுங்க. கால பைரவர் வழிபாடெல்லாம் கொடுத்துருப்பேன், அவங்க செய்யுங்க. அமாவாசை மிக சிறப்பாக வழிபாடு செய்து உங்கள் முன்னோர்களுக்கு படையிடுங்கள். ஏன்னா வரியார் நாம யோகமும் அமாவாசையும் ஒன்றாக இருக்கக்கூடிய நாள். முன்னோர்களுக்கு வீட்டில் படையல் போட்டு ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு உங்கள் முன்னோர்கள் நினைவாக பிறருக்கு அன்னதானம் செய்யுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள். வரியானே அன்னதானம் செய்யக்கூடிய நாமயோகம் அப்படின்னாலும் அதில் அமாவாசையுடன் இணைந்து வந்திருப்பது மிக மிக சிறப்பு. அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மட்டும் தனியாக மிதனத்தில், புதன் சுக்கிரன் சந்திரன் 3 பேருமே கடகத்தில், சூரியன் கேது 2 பேருமே சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில் இருக்கிறார், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். இதில் சந்திரன் 1:45 வரைக்கும் பூசத்தில் இருப்பார். அதன் பின்பு ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருப்பார். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 25% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை தற்போது அரசு வேலை செய்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் சனிக்கிழமை காலையில் பார்த்து கொள்ளலாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை. முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது. இந்த நேரத்தில்
முக்கியமான வேலை இருந்தால் நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலைகளை துவங்குங்கள், மிக சிறப்பாக இருக்கும். 8ஆம் சாமம் உங்கள் பறவை ஊன் வேலையில் இருக்கிறது, 75% காரிய வெற்றி. 9ஆம் சாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 10ஆம் சாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றியை கொடுக்கும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை, எடுக்கக்கூடிய காரியம் 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு. பொன்னான மாலை வேளையை சிறப்பாக பயன்படுத்துங்கள், வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை பெறும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊனில் இருக்கிறது, உங்களுக்கு 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இல்லை. முக்கியமான டிரைவிங் அல்லது வேறு ஏதாவது முக்கியமாக துவங்க வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிறோம் அப்படின்னு வேண்டாம். ஏன்னா பறவை துயிலில் இருக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பறவை கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, அதனால் காலை நேரத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, ஸோ துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுக்கான நேரம் 100% காரிய வெற்றியை கொடுக்கும், அரசு வேலையில் இருக்கிறது பறவை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, மிக முக்கியமான வேலை இருந்தால் இதில் செய்யலாம், ரொம்ப அருமையான வேலை, அரசு வேலையில் இருக்கிறது. உங்களுக்கு 10ஆம் ஜாமமும் 9ஆம் ஜாமமே சிறப்பாகவே இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக வெற்றியை கொடுக்கும். முக்கியமான வேலைகள் இருந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள், நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பட்சி மயில். இன்று தேய்பிறை வெள்ளிக்கிழமை உங்களுடைய பட்சி படுபட்சியாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம், சனிக்கிழமை பார்த்துக்கலாம். நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மட்டும் செய்யுங்கள். படுபட்சி நாட்களில் முக்கியமான வேலைகளை துவங்காதீர்கள், புதிதாக எந்த ஒன்றையும் துவங்க வேண்டாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.